உங்களை தேவன் எப்படி பயன்படுத்தும்படியாக, எப்படி நடத்தபடியாக விரும்புகிறாரோ அதுக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரன். அந்த கல்லு, அந்த பேதுரு என்கிற கல்லு. எந்த பேதுரு? ஓம் பேதுருன்னு உனக்கு தெரியணும். எந்த ஊழியக்காரன் உனக்கு தேவன் அழைத்த, உனக்கு நியமித்த ஊழியக்காரன் உனக்கு தெரியணும். ஒவ்வொரு சபையும் ஒரு வித்தியாசமான தரிசனத்தில் இயங்கும். ஒவ்வொரு சபையும் ஒரு வித்தியாசமான அழைப்பில் இயங்கும். ஒவ்வொரு சபையும் வித்தியாசமான தரிசனங்கள், வேலை கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க அந்த வேலையில நீங்க உங்களுடைய கரம் இருக்கணும். அங்கதான் நீங்க நாட்டப்படணும். தேவன் விரும்பினா அந்த இடத்துல நட்டுவார். அதுதான் நம்மளுக்கு பெரிய ஒரு விசால இருதயம் வேண்டும். என்ன விசால இருதயம் வேண்டும்னா, சிலர் பார்த்தீங்கன்னா இங்க சபைக்கு வருவாங்க, இங்கிருந்து கொஞ்ச நாட்கள் வேற சபையில போய் நாட்டப்படுவாங்க. அதே மாதிரி அங்க இருந்து இங்க வருவாங்க. இதை நம்ம ரொம்ப டிசன்மெண்டோட செயல்பட வேண்டும். எப்படி டிசன்மெண்டோட செயல்படணும்னா, விசுவாச மக்களுக்கு சொல்றேன், மெய்ப்பனாகிய என்னை கர்த்தர் நியமித்திருந்தா, என்னை தேவன் நடத்துகிற விதத்தில், என்னை ஆண்டு பயன்படுத்துகிற விதத்தில் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஓடக்கூடிய சீஷர்கள் என்னோடு கூட தான் இருப்பாங்க. அப்படி என்னோடு கூட சேர்ந்து ஓட்டத்தை ஓட ஆண்டு நியமிக்கலனா, அவர்கள் எங்க நாட்டப்படுறதுனாலும் அங்க நாட்டப்படுறது தான் நல்லது. ஹல்லேலூயா.